எவ்ரிவன், இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வேவல் பிளான், சிம்லா கான்ஃபரன்ஸ், இந்தியன் நேஷனல் ஆர்மி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வேவல் பிளான் எதுக்காக கொண்டு வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் டெட்லாக் ஏற்பட்டிருக்கும். ஸோ இப்போ யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐஎன்சிக்கும் முஸ்லீம் லீக்குக்கும். ஸோ என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஐஎன்சி சொல்லுவாங்க பாகிஸ்தான் தனி நாடாக பிரிக்கக்கூடாது, முஸ்லீம் லீக் சொல்லுவாங்க எங்களுக்கு பாகிஸ்தான் பார்ட்டிஷன் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். நம்ம கிரிப்ஸ் மிஷனில் பார்த்துட்டே இருக்கோம். ஸோ இந்த ஒரு ப்ராப்ளம்காக தான் மறுபடியும் கிரிப்ஸ் மிஷன் வரும். அதுக்கப்புறம் சிஆர் பிளான் போடுவாங்க, தேசிய லிக்லத் பிளான் போடுவாங்க. ஸோ இத்தனை கேபினட் மிஷன் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு கான்ஸ்டியூஷன் டெட்லாக் ஏற்பட்டுகிட்டே இருக்கும். எதனால் பார்த்திங்கன்னா முஸ்லீம் லீக் எங்களுக்கு பார்ட்டிஷன் பண்ணி பாகிஸ்தான் தனி நாடாக கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஐஎன்சி பார்த்திங்கன்னா பிரிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். நம்ம லாஸ்ட்டு 2-3 வீடியோஸாக பார்த்துட்ருப்போம். ஸோ கிரிப்ஸ் மிஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் இது. ஸோ அவங்க பிரிக்கணும்னு சொல்லுவாங்க, ஐஎன்சி பிரிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் கேபினட் மிஷன் வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்ளம் போயிட்டே இருக்கும். ஸோ இந்த கான்ஸ்டியூஷன் டெட்லாக்கை போக்குறதுக்காக தான் பார்த்திங்கன்னா வேவல் பிளான் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. ஸோ யார் கொண்டு வராங்கன்னு பார்த்திங்கன்னா ஸோ அப்பா வைஸ்ராயே யார் இருப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா லார்ட் லிங்லித்தோக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வேவல்னு வருவார். ஸோ அவர் போட்டதுனால பார்த்திங்கன்னா அதுக்கு வேவல் பிளான் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. ஸோ இந்த டாபிக் டீட்டெயிலாக பார்ப்போம் நம்ம இன்றைக்கி. ஸோ வேவல் பிளான். லார்ட் வேவல் became the Viceroy of India in 1943. சக்சீடிங் லார்ட் லிங்லித்தோ இன் ஜூன் 1945. ஸோ வைஸ்ராயே எப்போ வராருன்னு பார்த்துக்கோங்க, 1943 வைஸ்ராயாக வராரு. ஸோ யாரை சக்சீட் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா லார்ட் லிங்லித்தோ. ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா லார்ட் லிங்லித்தோ தான் இருந்திருப்பார் கிரிப்ஸ் மிஷன்லலாம். He announced his proposal to break the constitutional deadlock in India. This was called Wavell Plan. The deadlock was because the Congress wanted a united India, whereas the Muslim League wanted the partition. So நம்ம எதனால் டெட்லாக்னு டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ காங்கிரஸ்க்கு யுனைடெட் இந்தியா வேணும், முஸ்லீம் லீக் பார்த்திங்கன்னா அந்த பார்ட்டிஷன் வேணும்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னொரு வேவல் பிளான் வரத்துக்கு முக்கியமான இன்னொரு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ அங்கே எலெக்ஷன் கிட்ட வர ஆரம்பிச்சிடும் இங்கிலாண்டில் பார்த்திங்கன்னா. ஸோ அது ஒன் ஆஃப் த ரீசன் பார்த்திங்கன்னா வேவல் பிளான் கொண்டு வந்த ரீசன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எலெக்ஷன் இன் இங்கிலாண்டு பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த ரீசன். ஸோ அப்புறம் ஜாப்பனீஸ் த்ரெட் இருக்கும், வேர்ல்ட் வார் நடந்திருக்கும் இல்லையா. ஸோ அதில் ஜாப்பனீஸ் த்ரெட் இருக்கும். ஸோ அதுக்காக கொண்டு வருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னும் மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்தியா பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நாடு. ஸோ அதில் மேன் பவர் நிறைய இருக்கும். ஸோ நம்ம இந்தியா நம்ம கூட வச்சுக்கிட்டோம்னா ஸோ அவங்க மேன் பவரை மாதிரி ஏதோ ஒரு வேர்ல்ட் வார் அவங்கள யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக. ஸோ அவங்களோட பவர்லாம் வேணும் அப்படின்றதுக்காகவும் இந்த வேவல் பிளான் கொண்டு வருவாங்க. ஸோ இந்த மெயின் ரீசன் 3 ரீசன்ஸ் தான் மெயின் ரீசன். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று எலெக்ஷன் வரும் இங்கிலாண்டில். ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்பனீஸ் த்ரெட் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்தியாவோட பவர் ஆதரவெல்லாம் இங்கிலாண்டுக்கு தேவைப்பட்டுச்சு. ஸோ அதுக்காக 3 மெயின் ரீசனுக்காக தான் பார்த்திங்கன்னா இந்த வேவல் பிளான் கொண்டு வராங்க. ஸோ அந்த வேவல் பிளானில் என்னென்ன கண்டிஷன்ஸ் சொல்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். The Viceroy Executive Council was to have all Indian members except the Viceroy himself and the Commander-in-Chief. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா Viceroy Executive Council பார்த்திங்கன்னா இந்த எல்லோரும் இந்தியன் மெம்பர்ஸாக இருப்பாங்க. எக்ஸப்ட் யாருன்னு பார்த்திங்கன்னா Viceroy and Commander-in-Chief தவிர எல்லாருமே இந்தியன் மெம்பர்ஸாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. The recognized council was to function as interim government within the framework of Government of India 1935. ஸோ அந்த ரெகனைஸ்டு கவுன்சில் கொண்டு வராங்களே, வைஸ்ராய் கவுன்சில் வராங்களே, அது இன்ட்ரீம் கவர்மெண்ட்டாக செயல்படும். எந்த ஆக்ட் கீழே பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935 ஆக்ட் கீழே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் வாஸ் டு பி அன் இன்ட்ரீம் அரேஞ்ச்மெண்ட் டில் அ நியூ கான்ஸ்டியூஷன் வாஸ் டிராஃப்டட் ஃபார் இந்தியா. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு நியூ கான்ஸ்டியூஷன் டிராஃப்ட் பண்ணுற வரைக்கும் இதான் ஒரு இன்ட்ரீம் அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. The council was to have balanced representation. ஸோ ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் தான் கொடுக்குறாங்க. காங்கிரஸ்க்கும் முஸ்லீம்ஸ்க்கும் பார்த்திங்கன்னா ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் தான் சொல்கிறாங்க. The council was to have balanced representation of all Indians including caste, Hindus, Muslims, depressed classes, Sikhs, etc. Muslims were given 6 out of 14 members which accounted for more than their share of population 25%. ஸோ 6 தொகுதி விட்டுட்டு ஸோ 6 மெம்பர்ஸை விட 14 மெம்பர்ஸ், அதாவது இன்னொரு 7 மெம்பர்ஸ் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவே 8 மெம்பர்ஸ் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவே தந்திருக்காங்க. ஸோ அவங்க 25% பாப்புலேஷனை விட அதிகமாகவே முஸ்லீம்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. The Viceroy Governor General would still have the power of veto, but its use would be minimal. ஸோ வீட்டோ பவர் யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த Viceroy Governor General கிட்ட தான் இருக்குது. பட் அது மினிமலாக தான் யூஸ் பண்ண முடியும்.
The foreign affairs portfolio would be transferred from Governor General to Indian member. So foreign affairs பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க இந்தியன் மெம்பருக்கு. Defense would be handled by British General until the full transfer of power was made. ஸோ டிஃபென்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் ட்ரான்ஸ்ஃபர் மாத்திர வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் யார் கையில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஜென்ரல் கிட்ட தான் இருக்கும் அப்படின்னு வந்து அந்த ஒரு கண்டிஷன் வந்து போட்டிருக்காங்க. A conference would be convened by the Viceroy to get a list of all members recommended to the Council from all parties concerned. In case a joint list was not agreed upon, separate list would be taken from the parties. This was to be Simla conference. ஸோ அவங்க வந்து வைஸ்ராய் என்ன சொல்கிறாருன்னா பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து சொல்லியிருப்பாங்களே இந்தியன் மெம்பர்ஸ் வைஸ்ராய் கவுன்சில் வந்து இந்தியன் மெம்பர்ஸாக இருப்பாங்கன்னு சொல்லி. ஸோ நீங்கள் வந்து ஜாயிண்ட் லிஸ்ட் கொடுங்க, அதாவது காங்கிரஸும் ஐஎன்சியும் முஸ்லீம் லீக்கும் சேர்ந்து வந்து ஜாயிண்ட் லிஸ்ட் கொடுங்க. சப்போஸ் அப்படி ஜாயிண்ட் லிஸ்ட் கொடுக்க முடியலன்னா வந்து செப்பரேட் லிஸ்ட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா சிம்லா கான்ஃபரன்ஸ். ஸோ ஜாயிண்ட் லிஸ்ட் கேட்குறாங்க, செப்பரேட் லிஸ்ட் கேட்குறாங்க. இஃப் திஸ் பிளான் ஒர்க்ட், சிம்லர் கவுன்சில்ஸ் would be formed in all provinces comprising of local leaders. ஸோ இந்த பிளான் வந்து ஒர்க் ஆச்சுன்னா இதே மாதிரி வைஸ்ராய் கவுன்சிலிங் இந்த கண்டிஷனோட பார்த்தீங்கன்னா கவுன்சில் வந்து எல்லா ப்ரொவின்சஸ்லேயும் ஃபார்ம் பண்ணலாம் அங்கே இருக்க லோக்கல் லீடர்ஸை வச்சு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா சிம்லா கான்ஃபரன்ஸ். ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து முன் வச்சுருக்காங்க இல்லையா. ஸோ அது பார்த்திங்கன்னா வேவல் பிளான். ஸோ அவர் முன் வச்ச பாயிண்ட்ஸ்லாம் வேவல் பிளான். அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கணும், ஆதரவு தெரிவிக்கணும், காங்கிரஸ் மென் வரணும், முஸ்லீம் லீக் மென்ஸ் வரணும். ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் பார்த்திங்கன்னா சிம்லா கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரெண்டும் ஒன்றும் கிடையாது. ஃபஸ்ட்டு வேவல் பிளானில் வந்து சில கண்டிஷன்ஸ்லாம் தராரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து சிம்லா கான்ஃபரன்ஸ் நடக்கும். ஸோ இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா இந்த கான்ஃபரன்ஸ் நடக்கும். லார்ட் வேவல் இன்வைட்டட் 21 political leaders including Mahatma Gandhi and Muhammad Ali Jinnah to Simla, the summer capital of British India, to discuss the Wavell plan. ஸோ ஏன் சிம்லா பார்த்திங்கன்னா வந்து சம்மர் கேபிட்டல் அப்போ பார்த்திங்கன்னா வந்து சிம்லா தான் இருந்துச்சு பிரிட்டிஷ்க்கு. ஸோ வேவல் பிளான் டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக கூப்பிட்ருக்காங்க. சிம்லா கான்ஃபரன்ஸ் டுக் ஆன் June 25, 1945. ஸோ டேட்ஸ் எல்லாம் நீங்கள் மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போ கிரிப்ஸ் மிஷன் எப்போ நடந்தது, ஆகஸ்ட் ஆஃபர் எப்போ நடந்துச்சு, ஸோ இது சிஆர் பிளான் எப்போ நடந்துச்சு, ஸோ இதெல்லாம் டீட்டெயிலாக நீங்கள் தனியாக வந்து நோட்டில் வந்து எழுதி வச்சுக்கோங்க எப்போ நடந்துச்சுன்னு. ஸோ ஒரு வாட்டி ரீகால் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இல்லைன்னா நான் இந்த வீடியோஸ்லாம் மாடர்ன் ஹிஸ்ட்ரிலாம் முடிச்சுட்டு தனியாக கூட இது எம்சிக்யூஸ் மாதிரி நம்ம பார்ப்போம். The conference was a failure because the league and the congress could not settle their differences. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் தான். ஸோ வந்து அவங்களோட டிஃப்ரென்சஸ் வந்து நிறையா இருந்துச்சு லீகுக்கும் காங்கிரஸ்க்கும். Jinnah insisted that only league members could be the Muslim representative in the council and opposed to the Congress nominating Muslim members. This was because Jinnah wanted the Muslim League to be sole representative of Muslims in India. The Congress would never agree this demand. ஸோ இங்கே என்ன வந்து சொல்கிறாருன்னா ஜின்னா வந்து என்ன இன்சிஸ்ட் பண்ணுறாருன்னா இப்போ காங்கிரஸ்லேயும் ஐஎன்சிலையும் பார்த்திங்கன்னா சில முஸ்லீம் லீடர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த முஸ்லீம் லீடர்ஸ் வந்து ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கக்கூடாது. காங்கிரஸ் நாமினேட்டிங் முஸ்லீம் லீடர்ஸ் வந்து ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கக்கூடாது. லீகில் இருக்க மெம்பர்ஸ் தான் பார்த்திங்கன்னா முஸ்லீம் ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்துறாரு. ஸோ இது காங்கிரஸ் வந்து இதுக்கு ஒத்துக்கல. ஸோ இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ முஸ்லீம் ரெப்ரசன்டேட்டிவாக வந்து முஸ்லீம் லீக்லேருந்து தான் வரணும். ஸோ காங்கிரஸில் இருக்க முஸ்லீம் லீக் வந்து வரக்கூடாது. ஏன்னா வந்து ஜின்னா வாண்டட் த லீக் டு பி சோல் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் முஸ்லீம் இந்தியா. ஸோ முஸ்லீம் லீக்லேருந்து வரவங்க தான் வந்து ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்காரு. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து காங்கிரஸ் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. In the Wavell plan, there was 6 Muslim representatives out of 14 members, which was more than Muslim share of population. Despite this, the League wanted the power of veto to any constitution proposal which it believed was not its interest. The Congress opposed the unreasonable demand also. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 14ல் பார்த்தீங்கன்னா வந்து 8 வந்து முஸ்லீம் ரெப்ரசன்டேட்டிவ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்க 25% தான் பாப்புலேஷன் இருக்காங்க. அதை மீறியும் பார்த்தீங்கன்னா வந்து 14ல் வந்து 6 முஸ்லீம் ரெப்ரசன்டேட்டிவ்லேருந்து கொடுத்துட்றாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா லீக் வந்து என்ன கேட்குறாங்க, பவர் ஆஃப் வீட்டோ டு எனி கான்ஸ்டியூஷன் ப்ரொபோசல் விச் இட் பிலீவ்ட் வாஸ் நாட் இன் இட் இன்ட்ரெஸ்ட். ஸோ வீட்டோ பவரும் வந்து கான்ஸ்டியூஷனல் ப்ரொபோசலில் வந்து வேணும், விச் பிலீவ்ட் இட் வாஸ் நாட் இட்ஸ் இன்ட்ரெஸ்ட். ஸோ அது வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ காங்கிரஸ் வந்து இந்த அப்போஸ் பண்ணுறாங்க. ஸோ அன்ரீசனபிள் டிமாண்டுக்கு வந்து காங்கிரஸ் வந்து அப்போஸ் தெரிவிச்சிருக்காங்க. Jinnah refused to give the names of the council unless the government acknowledged that only the Muslim League was the exclusive representative of Indian Muslims. ஸோ அங்கே வந்து ஜாயிண்ட் இதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் பார்த்துருப்போம் இல்லையா, வேவல் பிளானில் சொல்லியிருப்பார்
ஜாயிண்ட் லிஸ்ட் கொடுங்க, செப்பரேட் லிஸ்ட் கொடுங்கன்னு சொல்லி. ஸோ அந்த லிஸ்ட்டு வந்து நான் கொடுக்க மாட்டேன் அன்டில் நீங்கள் வந்து முஸ்லீம் லீக் தான் வந்து ரெப்ரசன்டேட்டிவாக இந்தியன் முஸ்லீம்ஸ்க்கு வந்து இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் நான் லிஸ்ட்டு தருவேன், இல்லைனா வந்து நான் லிஸ்ட்டு வந்து தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. The Wavell plan thus was dissolved with the failure of the conference. ஸோ Wavell plan பார்த்திங்கன்னா டிசால்வ் பண்ணிடுறாங்க. After this, the war was ended and a new Labour government was elected in Britain. This government was intent on giving independence to India without much delay and sent the cabinet mission with the purpose. ஸோ வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த லேபர் கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் ஆகிடுது பிரிட்டனில். ஸோ அவங்க வந்து இண்டிபெண்டன்ஸ் வந்து கொடுத்துடணும், ரொம்ப டிலே பண்ணாமல் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஸோ உடனே பார்த்திங்கன்னா வந்து கேபினட் மிஷன் ஸோ ஒரு பர்பஸோடு தான் அனுப்புகிறாங்க. ஸோ அவங்க லாபத்துக்காக பார்த்திங்கன்னா கேபினட் மிஷன் வந்து அனுப்புகிறாங்க. ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்தியன் நேஷ்னல் ஆர்மி. ஸோ இந்தியன் நேஷ்னல் ஆர்மி பார்த்திங்கன்னா யார் ஆரம்பிப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா மோகன் சிங் அப்படின்றவர் தான் ஆரம்பிச்சிருப்பார். ஸோ அதுக்கப்புறமா தான் பார்த்திங்கன்னா வந்து சுபாஷ் சந்திர போஸ் வந்து எடுத்துப்பார். நம்ம முதல்ல சுபாஷ் சந்திர போஸ் பற்றி தெரிஞ்சுப்போம். ஸோ சுபாஷ் சந்திர போஸ் வந்து எப்படி கூப்பிடுவாங்கன்னு பார்த்திங்கன்னா நேதாஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏன் சுபாஷ் சந்திர போஸை பற்றி பார்க்குறோன்னா அவரோட பங்கு வந்து இதில் அதிகமாக இருக்குது ஐஎன்ஏல வந்து. ஸோ அவர் வந்து காங்கிரஸில் எப்போ ஜாயின் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா 1927 வந்து காங்கிரஸில் வந்து ஜாயின் பண்ணுறாரு. அவர் வந்து ஜவஹர்லால் நேருவோட நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து ஐஎன்சியோட பிரசிடெண்ட்டாக எப்போ இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா வந்து 1938 வந்து ஐஎன்சி பிரசிடெண்ட்டாக இருக்கார். ஸோ ஃபார்வர்ட் பிளாக் அப்படின்ற கட்சி வந்து 1939 வந்து ஆரம்பிக்கிறாரு. ஸோ அவர் பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து காந்தி கூட இருக்க டிஃப்ரென்சஸ்னால பார்த்திங்கன்னா வந்து சுபாஷ் சந்திர போஸ் வந்து வெளியில் வந்துடுவார். ஸோ நிறைய கண்ட்ரீஸ் வந்து டூர் பண்ணுவார். அங்கே போய் இந்த மாதிரி பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து எங்கள் நாட்டை வந்து பிடிச்சி வச்சுருக்காங்க, நீங்கள் வந்து எங்களுக்கு ஆதரவு தரணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிம்பத்தி க்ரியேட் பண்ணி இந்தியாவுக்காக வந்து ஹெல்ப் கேட்பார். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா ஹிட்லர்கிட்ட கூட இவர் வந்து ஹெல்ப் கேட்டிருக்காரு. ஜெர்மனிக்கு போய் ஹிட்லர்கிட்ட கூட அவர் வந்து ஹெல்ப் பண்ணி கேட்டிருக்காரு. பர்மாவுக்கு போயிருக்காரு 1944. அப்போ பார்த்திங்கன்னா பர்மா வந்து ஜாப்பனீஸ் ஆக்குபை பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா வந்து இவர் வந்து போயிருக்காரு. நிறைய வந்து ஜப்பானீஸ் கவர்மெண்ட்டோடு சேர்த்து பார்த்திங்கன்னா வந்து இந்தியன் நேஷ்னல் ஆர்மி ஃபார் இந்தியன்ஸ் வந்து ஆரம்பிச்சிருப்பார். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மோகன் சிங் அவரால் தான் ஆரம்பிக்கப்படும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து பெரிய பங்கு யாருக்கு இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா வந்து சுபாஷ் சந்திர போஸ்க்கு வந்து இருக்குது. ஸோ ஐடியா ஆஃப் இந்தியன் நேஷ்னல் ஆர்மி வாஸ் ஃபர்ஸ்ட் கன்சீவ்டு பை மோகன் சிங் இன் மலாயா. ஸோ மோகன் சிங் தான் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து கன்சீவ் பண்ணுறாரு மலாயா அப்படின்ற இடத்துல. அண்ட் இந்தியன் ஆஃபீஸர் ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியன் ஆர்மி. Indian prisoners of war were handed over by Japanese to Mohan Singh, who then tried to recruit them into an Indian National Army. ஸோ ஜாப்பனீஸோட ஆதரவோடு தான் பார்த்திங்கன்னா வந்து இந்த இந்தியன் நேஷனல் ஆர்மி வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அங்கே வந்து இந்தியன் பிரசனர் ஜாப்பனீஸ் இரண்டாம் உலகப் போர் நடக்கும். ஸோ அதில் வந்து நிறைய பிரசனர்ஸை வந்து இந்த மோகன் சிங் கிட்ட வந்து ஒப்படைச்சிடுறாங்க. அவங்கள வந்து இந்தியன் நேஷனல் ஆர்மிக்குள்ள வந்து ரெக்ரூட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி ஜாப்பனீஸ் வந்து ஒப்படைச்சிடுறாங்க. The fall of Singapore brought 45,000 Indian prisoners of war into Mohan Singh influence. ஸோ 45,000 prisoners பார்த்திங்கன்னா வந்து மோகன் சிங் இன்ஃப்ளூயன்ஸில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. It was repeatedly made clear at various meetings of leaders of Indian community and of Indian army officers that INA would go into action only on the invitation of Congress and the people of India. ஸோ INA வந்து அவங்க வந்து இந்தியாவுக்கு வரணும் அப்படின்னா வந்து காங்கிரஸ் அண்ட் பீப்புள் ஆஃப் இந்தியா வந்து இன்வைட் பண்ணால் மட்டும்தான் வந்து அவங்க வந்து இந்தியாவுக்கு வந்து வருவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே வந்து ஐஎன்ஏ ட்ரையல்ஸ் நடத்தணும்னா ஸோ காங்கிரஸ் அண்ட் பீப்புள் ஆஃப் இந்தியா வந்து அவங்களை இன்வைட் பண்ணோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்தியன் நேஷனல் ஆர்மி வாஸ் ஆர்கனைஸ்ட் ஆன் 1 September 1942 டூரிங் செகண்ட் வேர்ல்டு வார். ஸோ இந்த டேட் வந்து மறந்துடுறாங்க. ஸோ எப்போ வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ செகண்ட் வேர்ல்டு வாரில் தான் பார்த்திங்கன்னா ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. 1 September 1942. The outbreak of Quit India movement gave a fillip to the Indian National Army as well. ஸோ Quit India movement வந்து அவுட்பிரேக் பண்ணியிருப்பாங்களே. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா ஆரம்பித்தது தான் பார்த்திங்கன்னா இந்தியன் நேஷனல் ஆர்மி அப்படின்றது. ஸோ ஆன்டி-பிரிட்டிஷ் டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் வேர் ஆர்கனைஸ்ட் இன் மலாயா. ஸோ ஆன்டி-பிரிட்டிஷ் டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ்லாம் மலாயாவில் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. By December 1942, serious differences emerged between Indian national officers led by Mohan Singh and Japanese over the role that the Indian National Army was to play. ஸோ அங்கே வந்து ஜாப்பனீஸ் கிட்டேயும் பார்த்திங்கன்னா மோகன் சிங்கும் பார்த்திங்கன்னா வந்து நிறைய டிஃப்ரென்சஸ் ஏற்படுது. அதில் பார்த்திங்கன்னா வந்து மோகன் சிங் அண்ட் நிரஞ்சன் சிங் கில் அப்படின்றவர் பார்த்திங்கன்னா வந்து இந்தியன் நேஷனல் ஆர்மியை சேர்ந்தவர் பார்த்திங்கன்னா வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க.
The second phase of Indian National Army began when Subhash Chandra Bose was brought to Singapore on 2nd July 1943 by means of German and Japanese submarines. ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸ் பார்த்திங்கன்னா வந்து இந்த மோகன் சிங் கையில் தான் இருக்குது. ஸோ அங்கே வந்து ஒரு டிஃப்ரென்சஸ் ஏற்படுது ஜாப்பனீஸ்க்கும் மோகன் சிங்க்கும். ஸோ அதில் பார்த்திங்கன்னா வந்து மோகன் சிங், நிரஞ்சன் சிங், அவர் குழுவை சேர்ந்த நிரஞ்சன் சிங் கில் அவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த செகண்ட் ஃபேஸில் தான் ரொம்ப முக்கியமான பங்கு யாருக்குன்னு பார்த்திங்கன்னா வந்து சுபாஷ் சந்திர போஸ்க்கு இருக்கும். ஸோ எப்படின்னா வந்து அவர் வந்து சிங்கப்பூர் கொண்டு வராங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மன் அண்ட் ஜாப்பனீஸ் சப்மரைன்ஸ் மூலமாக. ஸோ எப்போ வராருன்னு பார்த்தீங்கன்னா 2nd July 1943. He went to Tokyo and Prime Minister Tojo declared that Japan has no territorial designs on India. ஸோ டோக்கியோக்கு வந்து போகிறாரு. அங்கே வந்து பிரைம் மினிஸ்டர் டோஜோ வந்து என்ன சொல்லிடுறாருன்னா எந்த ஒரு டெரிட்டோரியல் டிசைன்ஸும் வந்து இந்தியா கூட இருக்கக்கூடாது அப்படின்னு. சுபாஷ் சந்திர போஸ் ரிட்டர்ன் டு சிங்கப்பூர் அண்ட் செட் அப் ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட் ஆஃப் ஃப்ரீ இந்தியா. ஸோ ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட் வந்து அவர் ஒன்று வந்து ஃபார்ம் பண்ணிட்டாரு. இட் தென் டிக்ளேர்ட் வார் ஆன் பிரிட்டன் அண்ட் யூஎஸ் அண்ட் வாஸ் ரீஆர்கனைஸ் பை ஆக்சிஸ் பவர் அண்ட் தர் சேட்டலைட்ஸ். ஸோ ஆக்சிஸ் பவர் கூட சேர்ந்துட்டு ஸோ வார் வந்து டிக்ளேர் பண்ணிடுறாரு பிரிட்டன் கூடயும் யூஎஸ் கூடயும் வந்து. சுபாஷ் சந்திர போஸ் செட் அப் 2 இந்தியன் நேஷனல் ஆர்மி ஹெட்ரோஸ் அட் ரங்கூன் அண்ட் சிங்கப்பூர். 2 இடத்துல வந்து ஆர்கனைஸ் பண்ணார். ரங்கூரில் ஒன்று, சிங்கப்பூரில் ஒன்று. ஸோ இது பார்த்துக்கோங்க. Women regiment Rani Jhansi Regiment was formed. The regiment was headed by Lakshmi Sehgal. ஸோ இந்த உமன்ஸ் ரெகிமெண்ட் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அது பேர் பார்த்திங்கன்னா ராணி ஜான்சி ரெகிமெண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட ஹெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து லக்ஷ்மி சேகல். ஸோ இந்த கொஷின் ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. ஸோ உமன் ரெஜிமெண்ட் பார்த்திங்கன்னா வந்து ராணி ஜான்சி ரெஜிமெண்ட். ஸோ அதோட ஹெட்டாக யார் இருந்தாங்க அப்படின்னு ஒரு வாட்டி இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்துக்கோங்க. சுபாஷ் சந்திர போஸ் ரீநேம் இந்தியன் நேஷ்னல் ஆர்மி அஸ் ஆசாத் ஹிந்த் ஃபௌஜ். ஸோ இதுவும் பார்த்துக்கோங்க. ஆசாத் ஹிந்த் ஃபௌஜ் அப்படின்னு சொல்லி மாற்றிடுறாரு. ஹி கேவ் த கண்ட்ரி த ஸ்லோகன் ஆஃப் ஜெய்ஹிந்த். ஸோ இப்போ நம்ம ஜெய்ஹிந்த்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதை வந்து அந்த முழக்கத்தை வந்து கொடுத்தது, அந்த ஸ்லோகன் வந்து கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து சுபாஷ் சந்திர போஸ் தான் கொடுத்துருக்காரு. The name of the INA 3 brigade is where the Subhash brigade, Gandhi brigade and Nehru brigade. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா வந்து 3 brigades ஆரம்பிச்சிருக்காரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா சுபாஷ் பிரிகேட், காந்தி பிரிகேட், நேரு பிரிகேட். On 2 July 1943, Subhash went to Singapore and gave the rousing war cry of Dilli Chalo. ஸோ இந்த தில்லி சலோ அப்படின்ற ரவுசிங் ஒரு வாருக்கான ஒரு அறிகுறியாக வந்து இந்த முழக்கத்தை வந்து விடுறாரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா தில்லி சலோ. ஸோ எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2nd July 1943. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஐஎன்ஏ ட்ரையல்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ த ஐஎன்ஏ கமாண்டர்ஸ் பிகே சீகல், ஷானவாஸ் அண்ட் குர்பக்ஷ் தில்யான் வேர் புட் ஆன் ட்ரையல்ஸ் அண்ட் ரெட் ஃபோர்ட். ஸோ ரெட் ஃபோர்ட்டில் பார்த்திங்கன்னா வந்து இந்த ஐஎன்ஏ ட்ரையல்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. டிஃபென்ஸ் ஆஃப் ஐஎன்ஏ ப்ரெசஸ் இந்த கோர்ட் வாஸ் ஆர்கனைஸ் பை பூலாபாய் தேசாய், தேஜ் பகதூர் சப்ரு, கைலாஷ்நாத் கட்சு, நேரு அண்ட் ஆசஃப் அலி. ஸோ இவங்களாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க இந்த ஐஎன்ஏ ட்ரையல்ஸை. முஸ்லீம் லீக் ஆல்சோ ஜாயின் த கண்ட்ரி வைட் ப்ரொட்டஸ்ட். ஸோ இந்த முஸ்லீம் லீகும் பார்த்திங்கன்னா வந்து இந்த ஐஎன்ஏ ட்ரையல் வந்து கலந்துக்கிறாங்க அப்படின்னு ஒரு பாயிண்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 12 November 1945 வாஸ் செலிப்ரேட்டட் அஸ் ஐஎன்ஏ டே. ஸோ இந்த டேட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இதை பார்த்துக்கோங்க. ஸோ யாரெல்லாம் கலந்துக்கிறாங்கன்னு பார்த்துக்கோங்க. ஸோ ஐஎன்ஏ ட்ரையல் வந்து நேரு வந்து கலந்துக்கிறாரு. ஸோ இந்த பாயிண்ட்டு பூலாபாய் தேசாய், தேஜ் பகதூர் சப்ரு, கைலாஷ்நாத் கட்சு. ஸோ முஸ்லீம் லீக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஐஎன்ஏ ட்ரையல் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஐஎன்ஏ ட்ரையல் எங்கே வந்து கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெட் ஃபோர்ட்டில் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் பார்ப்போம். ஸோ எம்சிக்யூஸ் பார்ப்போம். வாட் ஆர் த ரீசன்ஸ் ஃபார் பிரிட்டிஷ் கம்மிங் அவுட் வித் த வேவல் பிளான் ஆஃப்டர் த எண்ட் ஆஃப் வேர்ல்ட் வார்? நியரிங் ஆஃப் ஜென்ரல் எலெக்ஷன் இன் இங்கிலாந்து, த்ரெட் ஆஃப் ஜப்பான் இஸ் still present, government wanted to divert Indian energies into challenge profitable for English. Choose the correct statement. Only 1 2, only 2 3, only 1 3, all of the above. ஸோ நம்ம ஏற்கனவே வந்து 3 பாயிண்ட்ஸ் முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ அங்கே வந்து எலெக்ஷன் வந்து நடந்துகிட்ருக்கோம் இங்கிலாண்டில். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வேவல் பிளான் வந்து கொண்டு வருவாங்க. ஸோ இன்னும் பார்த்திங்கன்னா ஜப்பானோட த்ரெட் இருக்கும். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த ரீசன். ஸோ கவர்மெண்ட் வாண்டட் டு டைவர்ட் இந்தியன் எனர்ஜிஸ் இன்டு சேனல்ஸ் ப்ராஃபிட்டபிள் ஃபார் இங்கிலீஷ். ஸோ அவங்களோட சப்போர்ட் வந்து தேவைப்பட்டுச்சு. அதனால் பார்த்திங்கன்னா வந்து இந்தியன் எனர்ஜி இன்டு சேனல்ஸ் அவங்க ப்ராஃபிட்டுக்காக வந்து இந்தியன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா வந்து வேவல் பிளான் வந்து கொண்டு வராங்க. ஸோ இந்த 3 பாயிண்ட்டுமே பார்த்திங்கன்னா கரெக்டு தான். ஆல் ஆஃப் த அபவ். இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா டி. Which of the following are the provincial of the Wavell plan? So caste Hindu and Muslims were to have equal representation. All the members of Executive Council except the Governor General and Commander of Chief are Indians. Governor General to exercise veto on the advice of ministers.
ஸோ இந்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா வந்து caste ஹிந்து அண்ட் முஸ்லிம்ஸ் வேர் டு ஹாவ் ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன். ஆமாம், இந்த பாயிண்ட் வந்து முன் வச்சுருக்காங்க. ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல் த மெம்பர்ஸ் ஆஃப் எக்ஸப்ட் கவர்னர் ஜெனரல் அண்ட் கமாண்டர் இன் சீஃப் ஃபார் இண்டியன்ஸ். ஸோ இந்த பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா வந்து கரெக்டு. ஸோ 2வும் கரெக்டு. கவர்னர் ஜெனரல் டு எக்ஸைஸ் வீட்டோ ஆன் த அட்வைஸ் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா கரெக்டு. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா அதுக்கு டி. ஸோ ஆல் ஆஃப் த above. இந்தியன் நேஷ்னல் ஆர்மி வாஸ் ஃபர்ஸ்ட் கன்சீவ்ட் பை. ஸோ இந்தியன் நேஷ்னல் ஆர்மி ஃபஸ்ட்டு யார் கன்சீவ் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா வந்து மோகன் சிங், சுபாஷ் சந்திர போஸ், ஜெயபிரகாஷ் நாராயண், நன் ஆஃப் த above. ஸோ நம்ம பார்த்துருப்போம் ஃபஸ்ட்டு கன்சீவ் பண்ணது பார்த்திங்கன்னா வந்து மோகன் சிங் தான். இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏ. Consider the following statement of INA agitation. It has narrow geographical research, witnessed the participation of diverse social groups and political parties. Choose the incorrect statement. Only one, only two, both 1, 2, neither 1 nor 2. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்கரெக்ட் கேட்டிருக்காங்க. நீங்கள் கொஷினை படிச்சுட்டு எப்போயுமே கொஷின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா அந்த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றத அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அப்புறமா வந்து கொஷினை படிங்க. இட் ஹாஸ் நேரோ ஜியாகிரபிக்கல் ரிசர்ச். ஸோ நேரோ ஜியாகிரபிக்கல் ரிசர்ச் கிடையாது. ஸோ வைட் ஜியாகிரபிக்கல் ரிசர்ச். ஸோ இங்கே ஒரு சின்ன வேர்டு மாற்றத்தினால இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்திங்கன்னா வந்து இன்கரெக்ட் ஆகிடுச்சு. விட்னஸ் த பார்ட்டிசிபேஷன் ஆஃப் டைவர்ஸ் சோஷியல் குரூப்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். இந்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா கரெக்ட். ஸோ இங்கே இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏ 1 ஒன்லி. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஆன்சர் வந்து ஏ. ஸோ இன்னைக்கு கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஐஎன்ஏ டேன்னு என்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ நம்ம பார்த்தோம் இல்லையா ஐஎன்ஏ டேன்னு எப்போ நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ அந்த டேட்டை வந்து நீங்கள் கீழே எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.